வளர்ச்சிக்கு அரசிடம் எதிர்பார்ப்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிராமங்களின் வளர்ச்சிக்கும் அரசின் பங்களிப்பும் மக்களோட கடமைகளும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குளத்துப்பாளையம் பேரூராட்சியில் சிப்காட் வருதுன்னு சொன்னாங்க. அந்த சிப்காட் வந்ததுன்னா கால்நடைகளுக்கும் பொதுமக்களுக்கு வந்து தண்ணீர் வரத்து குறையா இருக்குங்க. விவசாயிகள் அதனால பெரிய நஷ்டம் ஆகுறாங்க. அதனால சிப்காட்டை வந்து தடை செய்யணும்னு கேட்டுக்கிறோங்க. அடுத்து வந்து மூலனூர்லிங்க முருங்கை விதைகள் வந்து பதப்படுத்தப்படுற நிலையம் ஏற்படணும். அங்கே கன்னிவெள்ளி கிழங்கு முருங்கைக்கு தான் வந்து அந்த ஏரியா ஃபேமஸ். அதனால அதோட விதைகளை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாமல் இங்கேயே பதப்படுத்தப்படுற நிலையை வந்து மத்திய அரசு கொண்டு வரணும்னு கேட்டுக்கிறோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, குண்டடம் கன்னிவாடியில் வந்து மாட்டுச்சந்தைக்கு ஃபேமஸான இடங்க. அதில் வந்து விவசாயிகள் முதல்லையே போய் அங்கே இருந்து தங்குற மாதிரியான சோர்ஸ் இடத்த வந்து பண்ணி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, கொங்கூர் ஊராட்சியில் இடைச்சியம்மன் குளம்னு சொல்லி 120 ஏக்கர் இருக்குதுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து தண்ணி வந்து வரணுங்க. எங்கேருந்துன்னா அமராவதி ஆற்றுலேருந்தும் பாசன வசதிகள் வந்து அங்கே வந்து கம்மியாக இருக்குதுங்க. உபரி நீராக வராமல் அந்த 120 ஏக்கர் குளத்தில் வந்து நேரடியாக வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கிற விவசாயிகள் வந்து விவசாயம் பண்ணுறதுக்காகவும் கால்நடைகள் வந்து அங்கே நிறைய அதிகம் இருக்குதுங்க. அதனால் வந்து டைரெக்டாக கீரனூர் வந்து வராமல் டைரெக்டாக கொங்கூர் இடைச்சியம்மன் கோயிலுக்கு வந்து வரணும்னு கேட்டுக்கிறேங்க. இதனால் விவசாயிகள் எல்லாமே நல்லா பெரிய பலன் எதிர்பார்ப்பாங்க. நன்றி.